ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ரமா. வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் சோயா உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாங்க. அதுவும் போக சோயாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், அயன், மெக்னீசியம், கால்சியம் அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ்கள் இருக்குங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக அடிக்கடி உணவில் வந்து சோயாவை சேர்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு சோயா எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பி பெருசாக வந்துருங்க. அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க மசாலா அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி இந்த மாதிரி பெரிய துண்டுகளை வெட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஃபார்மில் வந்து அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிருங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை, சோம்பு, பிரியாணி இலையெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதாவது இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, வெங்காயம், ஒரு 2 மிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம், பட்டர் பீன்ஸ் சேர்க்கலாம். அதே மாதிரி பீன்ஸும் வந்து சேர்த்துக்கிட முடியுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காய்கறியில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவேவும் வாசனைக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம எடுத்து வச்சுருந்த சோயாவை ஃபுல்லாக வந்து சேர்த்துருங்க. சோயா வந்து எனக்கு பெரிய சைஸ் தான் கிடச்சிச்சிங்க. அதனால் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை திருப்பி ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. குருமாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவேவும் வாசனைக்காக கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால கிரேவி வந்து நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ பழையபடியும் இதை நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுட்டு 2 விசில் கொடுத்து வேக வைங்க. கரெக்டாக வெந்திருக்கும். அதுக்கு மேலே வெந்திருந்துச்சுன்னா குலைவாயிரும். அதனால் 2 விசில் கொடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. குக்கர் திறந்தாச்சுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம போட்டிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே லேசாக கரண்டியால் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. வீடே வந்து அவ்வளவு கமகமன்னு இருக்குதுங்க. இந்த கிரேவி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த குருமாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.